traders, welcome you all. This is Nidhi with you from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் டவுனு நம்ம லெவல்ஸ் கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,881. அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் டவுன் அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஓப்பன் எங்கே பார்த்தீங்கன்னா 22,824. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு ரேஞ்சில் இருக்கும் இன்கேஸ் அதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸை என்ட்ரி பண்ண விடாமல், ஏன்னா சார்ட்டை கிளியராக சொல்லிவிடுவேன். ப்ளஸ் அந்த வார் நியூஸை வச்சுட்டு மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு நல்லா. பிகாஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸை என்ட்ரி பண்ண விடாமல் ஒரேடியாக நல்ல ஒரு கேப் அப்பு அண்ட் கேப் டவுனு மீன்ஸ் அந்த ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஹை. அண்ட் அங்கே போய் நம்மளுங்க எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஹையாக இருந்தது. ஏன்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ஸோ டிகே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதை மார்க்கெட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அண்ட் கேவ் ஏ ஃபால். அண்ட் காலையில் குரூப்பில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சப்போர்ட் 22,700 770 அந்த ரேஞ்ச் அங்கே ஒரு சப்போர்ட்டாக ஆகிட்டேன். அண்ட் 22,660 அண்ட் பார்த்தீங்கன்னா 22,660 ஆல்மோஸ்ட் ஓகே 22,660 அண்ட் 22,660யும் பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு 22,660லேருந்து 190 பாயிண்ட்ஸு ஃபால். எல்லோரும் குரூப்பில் இருக்கவங்க எல்லோரும் பியில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃபில் விட்டவங்க எகெயின் மார்க்கெட்டு கரெக்டாக வந்தது நம்ம லெவல் 22,661 ஹை மேட் வாஸ் பார்த்தீங்கன்னா 22,661. எகெயின் அங்கேருந்து எகெயின் ஃபால் லோ வரைக்கும் எகெயின் சேம் 190 பாயிண்ட்ஸு. ஸோ ரெண்டு இடத்துலையுமே பிடிச்சிட சான்ஸ் இல்லை. ஸோ சொன்னேன் நம்ம லெவல்ஸு ஸோ அக்யூரேட்டாக ஆக்ட் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ்ட் அரவுண்டு 22,492. ஸ்டில் மார்க்கெட்டாக நல்ல ஒரு பேரிஷில் இதில் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயும் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் பேரிஷ் மோடில் தான் இருக்குது, இன்னும் புல்லிஷ் ஆகலை. பார்ப்போம் நாளைக்கு நம்ம லெவல்ஸு, நாளைக்கு ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். அண்ட் இந்த மீடியன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் சப்போர்ட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் தேவை இருக்கிறவங்க அண்ட் எல்லா இண்டெக்ஸும் லைக் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸு லெவல்ஸ் எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கேன் ப்ரீமியம் குரூப்பு. அதில் தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட நம்பர் இருக்குது. ஓகே, அண்ட் நாளைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம். நாளைக்கு நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சார்ட்டை. டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 டேஸ் வாரு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபாலு, கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகுது எகெயின் ஃபாலு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எகெயின் ஃபால். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இந்த கேண்டிலோட லோவும் ஹையும் இம்பார்ட்டண்ட்டு இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி அந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் எகெயின் ஹியூஜ் ஃபால் இன்றைக்கி பார்த்தீங்க. அண்டு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எகெயின் நாளைக்கு அப்படியே ஃபுல்லாக செல் ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் மாதிரி இருக்கலாம். இங்கே நாளைக்கும் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், சொல்ல முடியாது. இல்லை எகெயின் நாளைக்கும் ஒரு ரெட் கேண்டில். ஸோ லோ நாளைக்கு பியில் பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் ஆகணும். லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா we can see ரிஸ்க் ரிவார்டு ஏற்ற மாதிரி பின்னா எடுக்கலாம். பிகாஸ் as long as ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ட்ரெண்டோ அதில் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் எடுத்தோம்னா மாட்டிப்போம். ஸோ லாட் சைஸு சியில் எடுக்கிறதா இருந்தால் லாட் சைஸு கம்மி பண்ணிவிட்டு எடுங்க. அண்ட் ரிஸ்க் ரிவார்டு 1:Cயில் பார்த்தீங்கன்னா 1:2 அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லோ நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டு. இது பிரேக் ஆயிடுச்சுன்னா we can see a more fall. 22,492 இருக்குது. 490 லோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிலேருந்து ஒரு 22,300 22,300 அடுத்த சப்போர்ட் லெவலு. ஸோ அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா வித்து லெவல்ஸும் உங்கள் ரிஸ்க்கு ரிவார்டு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர் சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வரலாம். மேபி இந்த ஸ்விங் பிரேக் ஆயிடுச்சுன்னா அரௌண்ட் 22,650 22,620 630 லெவலு இந்த ஸ்விங் பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கியோட ஹை வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். இல்லை 1:2 உங்கள் ரிஸ்க்கு. அண்ட் ஸ்டில் புல்லிஷாக இருந்ததுன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு
பார்ப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எக்ஸ்பைரி சான்ஸ் இல்ல. மேபி ஒரு ஃபாலு இப்படி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மேபி நாளைக்கு கேப் டவுனு ஏன்னா இன்னைக்கு கீழ தான் கொண்டு வந்து செல்லர்ஸ டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. கேப் டவுன் பாசிபிளு. சரி மேபி ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம். எகெயின் வந்து எங்க சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்க்கணுங்க. எகெயின் மேல போகுதுன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ பிரேக் ஆகுதுன்னா, வி கேன் சி ராலி இன் சிஇ. இல்ல இங்க ரெசிஸ்ட் ஆயி எகெயின் ஃபால் வரும். சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. இல்ல சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, வி கேன் சி எ ஃபால். ஓகே. ஸோ லாட் சைஸு, பொசிஷன் சைசிங் கரெக்ட்டா பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. சேஃப் ட்ரேடர்ஸு இல்ல நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா சென்செக்ஸ்ல பாருங்க. ஓகே. நாளைக்கு எக்ஸ்பைரியில ட்ரேட் பண்றதா இருந்தா லாட் சைஸ் கம்மி பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. See you in the next video.